எனக்கு தெரிஞ்ச அக்கா இந்த மாரி ஒரு ரீல்ஸ் அனுப்பி, "உனக்கும் இந்த மாரி செய்ய தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் தெரியும், செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து Thursday நைட் மெசேஜ் பண்ணி, எனக்கு மண்டே மார்னிங்கே வேணும். 10:00க்குள்ள வேணும்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட புக் மார்க்குக்கான மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. சென்னை ஃபுல்லா தேடியுமே எனக்கு மோல்டு கிடைக்கல. கடைசியா ஒரு ஒரு ஷாப்ல ஒண்ணு ஒண்ணு வாங்கி 3 வாங்கிட்டேன். அதுக்கே 1 டே போச்சு. 2 டேஸ் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே டைம்ல வந்து ஸ்டிக்கரும் ஆர்டர் பண்ணி வெளிய வாங்கணும். ஸோ இது முடிக்க முடியுமான்னு நான் யோசிச்சு வந்து கடைசில ஓகேன்னு சொல்லிட்டேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு விஷயமுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். அத வந்து எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. பட் அதுல வந்து எனக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. நான் உடனே எனக்கு தெரிஞ்ச ஸ்டிக்கர் ஷாப்ல வந்து ஸ்டிக்கருமே வந்து ஆர்டர் குடுத்துட்டேன் நைட்டே. ஸோ அவங்க மார்னிங்கே வந்து கொரியர் பண்ணிட்டாங்க. பட் அது கொரியர் ஆகுறதுக்கே எனக்கு 2 டேஸ் ஆயிருச்சு. 1 டேஸ்ல வர வேண்டியது மிஸ் ரூட் ஆயி நெறைய மிஸ்டேக் பண்ணி எனக்கு வராம போகுற மாரி சிச்சுவேஷன் ஆச்சு. எனக்கு வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்திருக்கணும். பட் வந்து கொரியர் பார்ட்னருக்கு ரூட் தெரியாம அவங்க மிஸ் பண்ணி எனக்கு ஒரு எந்த காலுமே பண்ணாம, ஸோ நைட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து தப்பான வழியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ட்ராக்கிங்லாம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்பரா தேடி வந்து கண்டுபிடிச்சுட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணவே ரொம்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளைமேட் பனினால வந்து என்னோட ரெசின்லாம் வந்து ஒழுங்காவே க்யூர் ஆகாம ரொம்ப பெண்டாவே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் பேட்ச் ஊத்துறப்போ இந்த மாரி ஆயிடுச்சு. பட் எனக்கு டைமுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து திரும்பி வந்து சண்டே நைட்டு ஊத்திட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணேன். பட் அந்த பேட்ச்சுமே வந்து எனக்கு திரும்ப இந்த மாரி தான் கிடைச்சது. பட் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சது. மண்டே மார்னிங் டெலிவரி பண்ணணும். பட் எனக்கு வந்து க்யூரே ஆகல. இந்த மாரி லைட்டா பெண்டிங்கா இருந்துச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, "நம்ப இத குடுத்துடலாம். உங்களுக்கு புடிக்கல அப்டின்னா, நம்ம வந்து திரும்பி புதுசா பண்ணி குடுத்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிக்கர் வந்து ஃபைனலா சண்டே ஈவினிங் தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் ஆனது எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். பேலன்ஸ்க்கு வந்து மண்டே மார்னிங் பண்ணிட்டுருந்தேன். ஸோ கிறிஸ்மஸ் தீம்ல எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா தான் வேணும், டாஸல்ல வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 12 பீஸஸ வந்து நான் 3 டேஸ்ல வந்து 3 மோல்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 12 ஹவர், 12 ஹவர், 12 ஹவர் செப்பரேட் பண்ணிட்டு. இதுல 2 வாட்டி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். அதுக்கப்புறம் வந்து நாங்க மார்னிங் சொன்ன டைம்க்கு முன்னாடியே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டோம். இவங்க வந்து கிறிஸ்மஸ் தீம்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டெலிவரி பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு புடிச்சிருக்குமா, புடிக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன்ல வாங்கியிருந்தா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எனக்கு கம்மியா கிடைச்சிருக்கும். பட் நேர்ல போய் வாங்குனனால இதுல எனக்கு வந்து அந்த அளவுக்கு லாபம் இல்லனாலும், 3 டேஸ்ல என்ன நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நெனச்ச மாரியே இத வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன். அவங்களுக்காகவும் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து நான் பேக் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டேன்.